தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, ஜெண்டில்லை மண்டினுள் ஆடி போற்றி, இன்றெனக்கு ஆரம்பது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பொடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிவிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்மந்தி நிற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நடத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதமை திருத்தாள் போற்றி போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, புயலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுவடி தடைக மாதோ, மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர், முக்கண்ணி அன்னையுடன் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார், சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி, இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தை அடிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து, சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமானை எல்லாம் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருடைய 7ஆம் திருமுறை பதிகை எண் 88வது பதிகம் திருவீழிமிழலை. திருமந்திர எண் எத்தனை? 5வது திருமந்திரம் திருப்பாட்டு. 5வது திருப்பாட்டுக்கான பொருள் எழுதுங்க. வேதங்களாகிய குதிரை பூட்டிய வேதங்களாகிய குதிரை பூட்டிய தேரின் மேல் மேருமலையை வில்லாக ஏந்தி நின்று முப்புறத்தை எரித்தவர் இறைவன். இத்தலத்தில் வாழ்கின்ற அந்தணர்கள் 4 வேதங்களையும் உணர்ந்தவர்கள். அறிவு மிகுந்து துதிக்கின்றவர்கள். வேளிமரத்தின் நிழலை இடமாக கொண்ட இறைவனே, அழகான மந்திரம். இந்த மந்திரம் உங்கள் திருவடிகளை போற்றுகின்ற அடியவர்கள் அன்பினால் பாடுகின்றனர், ஆடுகின்றனர். மனம் இறங்கி நீங்கள் அவர்களுக்கு அருளியது போல் அடியேனுக்கும் அருள் செய்ய வேண்டும். குறிசை 3ஐயும் போன்றனா அழியன் அர்த்தம். குன்றவில்னா மேருமலை, குன்றை வில்லாக வில், குன்றவில் ஏந்தி வேத புரவி குதிரை, தேர்மிசை மிசைனா மேலே, திரிசை 4மறையோர் சிறந்து ஏத்தும் திருமிழலை பரிசினால் அடிபோற்றும் பக்தர் பாடியாட பரிந்து நல்கினீர், அரிய வீழிகொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே. பொருள் எழுதுங்க. இறைவன் முப்புறங்கள் ஒவ்வொரு கான்செப்டாக எழுதுங்க. முதல் கான்செப்ட் முப்புறம் எரித்தார், மேருவை வில்லாக கொண்டு எரித்தார், வேதத்தை குதிரையாக கொண்ட தேரில் சென்று எரித்தார். இது முதல் கான்செப்ட். இறைவன் முப்புறம் எரித்தது 3 மல நீக்கம். மேருமலையை வில்லாக வளைத்தது இறைவனுடைய பேராற்றல்.
மலையையே வில்லாக வளைக்கிறாரு அப்படின்னா இறைவனுடைய பேரை. கல்லை யாராவது வளைக்க முடியுமா? கல்லையே வளைக்கிறார். இறைவனுடைய பேராற்றல். வேதத்தை குதிரை என்று சொன்னது, இந்த வேதத்தை குதிரைன்னு சொன்னதுலேயே அல்லது வேதத்தை சொன்னதுனாலேயே முப்புறம்ங்கிறது 3 மலத்தை எரித்தல்ங்கிறத புரிஞ்சுக்கலாம். வேதத்துக்கும் முப்புறத்துக்கும் 3 மலத்துக்கு என்ன சம்பந்தம்? 3 மலத்தை ஞானத்தை வச்சு தான் எரிக்க முடியும். இதுவே ஒரு பெரிய பிரமாணம். வேதங்கிறது ஞானம், அறிவுங்கிறதுலேருந்து தான், வித்தைங்கிறதுலேருந்து தான் வேதங்கிற வார்த்தையே உருவாகுது. அதனால தான் பள்ளிக்கூடத்துக்கு வித்யாலயம்னு பேர் வைக்கிறான். அதுவே ஒரு அழகான பிரமாணம். வேதத்தை எப்போ குதிரையாக போட்டினாரோ அப்போவே 3 கோட்டை என்பது என்ன மலம்? 3 மலம். வேதத்தை கொண்டு தான் 3 மலத்தை அழிக்க முடியும். வேதத்தை குதிரை என்று சொன்னது உமாபதி சிவத்துடைய சித்தாந்தத்தில் நீள்வாசியான்னு வரும். குதிரையை வச்சு சொல்லுவார். சித்தாந்தத்தில் நீள்வாசியான் அப்படின்னு இருக்குது. நெஞ்சு விடு தூதில் இருக்குது. தசாங்கம் சொல்கிறார்ல, அதில் குதிரை இருக்குது. குதிரை, யானை, மாலை, ஊர், மலை, ஆறு, நாடு, திருவாசகத்தின்னு இருக்குது. இது அது சொல்லும்போது குதிரையை சொல்கிறார். குதிரையை சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அது ஒரு வகையில் யோகத்தோடு தொடர்புடையது. அதனால தான் யோகத்துக்கே வாசி யோகம்னு பேர் வைக்கிறாங்க. அது காரணம் அது. எனவே வேதம் ஞான குறியீடு, வேதம் என்ற குதிரை யோக குறியீடு, 3 மலம், 3 கோட்டை, 3 மல குறியீடு. மேட்ச் ஆயிட்டில் எல்லாம் போய். இதை செய்பவன் பேராற்றல் உடையவனாக இருக்கணும். அதனால் எந்த மலையை வளைச்சாரு? அவ்வளோதான். அப்படி கொண்டு பொருத்தணும். குதிரை என்பது யோக குறிப்பு. நீள்வாசியான் இன்னைக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன் வீட்டில். நெஞ்சு விடுத்துவது படிச்சுட்டு இருந்தேன். நீள்வாசியான். வாசிங்கிறது குதிரை. குதிரையே உங்களுக்கு யோகம் ஆற்றல் குறியீடு. குதிரையே ஆற்றல் கொடுத்தானே, ஹார்ஸ் பவர்னு தானே சொல்கிறான். பைக்குக்கே ஹார்ஸ் பவர்னு தான் பேர் சொல்கிறான். இன்ஜின்களுக்கு என்ன பவர் தான் சொல்கிறான்? ஹார்ஸ் பவர். குதிரை வேகம், குதிரை ஆற்றல். அடுத்தது இந்த தளத்தில் அந்த உரையில் கொஞ்சம் அதிகமாக சொல்லிவிட்டாங்க. அதில் என்ன இருக்கோ அதை மட்டும் செய்யலாம். தேர்மிசை திரிசை 2வது வரி. நான்மறையோர் சிறந்து ஏத்தும் திருமிழலை. 2வது நம்ம சிந்திக்க போகிறது நான்மறையோர் சிறந்தேத்தும் திருமிழலை. இறைவன் வேதத்தை குதிரையாக கொண்டான். அதே வேதத்தில் சிறந்தவர்கள் இந்த தளத்தில் இருக்காங்கங்கிறார். வேதத்தை 2வது கையில் எடுக்கிறார் பாருங்க. அதே வேதத்தில் சிறந்தவர்கள் எங்கே இருக்காங்க? இந்த தளத்தில் இருக்காங்க. அந்தணர்களுக்கு மிக முக்கிய தலங்களில் சிதம்பரத்துக்கு ஈடாக எதுவும் உண்டு? மிடலையும் உண்டு. ஞானசம்பந்தர் அந்தணர்களோட திருவெளி மிடலில் தங்கியிருந்த வரலாறுலாம் இருக்குது. ஆமாம். நான்மறையோர் சிறந்து ஏற்றும் திருவேலி மிடலை. சிறந்து, சிறந்துன்னா சிறப்பாக, ஏத்தும், ஏத்தும்னா புகழ்கின்ற. இந்த நான்மறையோருடைய செயலை நம்ம சரியைகிரியில் தான் வைக்கணும். மூலத்தில் அறிவு மிகுந்து துதிக்கின்றன்னு இருக்குது. அது உரையில் இல்லை, மூலத்தில் இல்லை. எதில் தான் வைக்கணும்? சரியைகிரியில் தான் வைக்கணும். திருவேலி மிடலை ஏத்தும். ஏத்தும் என்பது தான் சேக்கிழார் வாழ்த்தி வணங்குவாங்கிறார். வாழ்த்திங்கிறார். அடுத்து வர்றவங்க மேலே தான் நீங்கள் சரியகிரியெல்லாம் மற்றதை யோகத்தை ஏற்றணும். அதுக்கு கீழே பாருங்கள். பரிசினால், பரிசினால் அடி போற்றும் பக்தர்கள். 3வது சிந்தனை. பரிசுன தன்மை. அடி போற்றும் பக்தர்கள் பாடியாட நல்கினீர். மூலவரியை நீங்கள் எழுதி பழகிடலாம், அது நல்லதாக போயிடும். அடி போற்றும் பக்தர்கள் பாடியாட பரிந்து நல்கினீர்.
இதில் சுந்தரர் வந்து 4 மறையோருக்கு அருளினதாக சொல்லியிருக்குதா? 4 மறையோருக்கு இறைவன் அருள்னதாக சொல்லியிருக்கா இல்லையான்னு கேட்டேன். ஆனால் அடியோற்றும் பக்தர்களுக்கு என்ன செய்தார்? என்னது அருள்? பரிசினால் கிடையாது, பரிந்து நல்கினீர். இந்த 2 பிரிச்சிங்கனாலே இந்த மந்திரம் புரிஞ்சிடும். அதனால தான் அந்தணர்களை எதில் வைக்க சொன்னேன்? சரியகிரிக்கு மேலே கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னேன். அவங்களுக்கு அது வரைக்கும் தான் அவங்க கடமையே அதுதான். கட்டை போடுறவனுக்கு கட்டை போடுறது தான் வேலை. அவங்க வந்து மேலே ஏறி அர்ச்சகர் வேலையை செய்ய முடியாது. அதே மாதிரி தான் கடமையே அதுதான். அடிபோற்றும் பக்தர்கள், அடிபோற்றும் பக்தர்கள், பக்தர்கள்னு சொன்னார் பாருங்க. பக்தர்கள் என்பவர்கள் அன்பு மிகுந்தவர்கள்னு அர்த்தம். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே. அது எல்லாத்தையும் நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா தான் இந்த அந்தணர்களுக்கும் இவங்களுக்குமான வேறுபாடு தெரியும். முத்தினர் எரியாத மூர்க்கர், பக்தி வலையில் படுவோன், பித்து பத்தர், சிவஞான போதம் 12ஆம் நூற்பா. பித்து பத்தர், பத்தனாய் பாட மாட்டேன், பக்தர்கள் சூழப்போகீர், இது எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா இவங்களை நீங்கள் பிரிக்க கற்றுக்கிடலாம். நேற்று மற்றும் பலங்கிற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு விளக்கம். ஆன்ம தத்துவத்தையும் அதில் கொண்டு வரணும், வித்யா தத்துவத்தையும் கொண்டு வரணும்னு போட்டிருக்கிறோம் நேற்று. அது மிகப்பெரிய விளக்கம். அது இப்படி விளக்க ஆரம்பித்தோம்னா நம்ம ஒரு 6 மாதத்தில் நம்முடைய வகுப்பெல்லாம் எங்கேயே போயிடும். ஆமாம், இப்போ நான் ஒரே ஒரு திருவாசகத்துக்கு பொருள் சொல்கிறேன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ளே சாமி பக்கத்துலேருந்து உட்காந்துக்கிட்டார்ல சதுரகிரியில். என்கிட்ட கேட்டார், நீங்கள் தமிழாசிரியரான்னு கேட்டார். ஆமாம், என்ன எழுதுனீங்க? அந்த 2ஐயும் பிரிக்க தெரிஞ்சிட்டா உங்களுக்கு அது தெரியாதனால தான் அந்த உரையாசிரியர் அறிவு மிகுந்த துதிக்கின்றங்கிறார். அப்படி சொல்லக்கூடாது. அவங்க கிரியைவாதிகளில் தான் அவங்கள வைக்கணும். அப்படியானால் சுந்தரர் 2ஆக பிரிக்க மாட்டார். அடிபோற்றும் பக்தர்கள், பக்தர்களுக்கு இவ்வளவு பிரமாணம் கொடுத்தோம். பக்தர்கள் என்பவர்கள் ஞானமார்க்கிகள். ஞானம் பக்தினா அன்புன்னு அர்த்தம். பக்தி என்பது வடமொழி சொல், அன்புங்கிறது தமிழ் சொல். அன்புங்கிறது எது வந்தால் தான் வரும்? ஞானம் வந்தால் தான் வரும். ஞானமார்க்கிகள் இவங்க தான். ஞானமார்க்கிக்கு தான் எதை போற்றணும்னு தெரியும். அடி போற்றணுங்கிறது அந்தணர்களை சொல்லும்போது ஏத்தன்னு பொதுவாக தானே சொன்னார். அடி போற்றன்னு சொல்லலையே. இறைவனை போற்றும்போது அடியை போற்றணுங்கிறது யாருக்கு தான் தெரியும்? பக்தர்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு ஒவ்வொரு எழுத்துலையும் எவ்வளவு கவனமாக எழுதுகிறார் பாருங்க. எவ்வளோ விஷயம். அடி போற்றும் பக்தர்கள் பாடி ஆட. அவங்களுக்கு என்ன சொன்னார்? ஏத்தன்னார். இவங்களுக்கு பாடுறாங்க, ஆடுறாங்க. ஆடிப்பாடி அண்ணாமலையோட ஓடிப்போகும் வினைகள். அப்போ வினை யாருக்கு போகும்? அவங்களுக்கா இவங்களுக்கா? அதுதான். அது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு திருமுறை பொருள் சொல்கிறது புரிஞ்சிடும். இவ்வளோ நேரம் நம்ம 15 நிமிஷம் பேசுனது அதுக்காகத்தான். அவர்கள் இவங்க சாதனத்தினுடைய முடிநிலையில் இருக்கிறாங்க, அவங்க சாதனத்தின் படிநிலையில் இருக்கிறாங்க. பக்தர்கள் பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். ஆடுகின்றிலை. அப்போ ஆடுறாங்கன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? அவ்வளோதான். அப்போ அன்பு இருக்குன்னா ஞானம் இருக்குது. இது ஒரு கணித முறைன்னு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஏ சமம் பி, பி சமம் ஏ அப்படின்னு ஒரு கணித முறை இருக்குல்ல, அந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் தான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். ஆமாம், சும்மா பாட்டெல்லாம் வராது. இல்லைன்னா சும்மா நாம் வந்து டேலண்டாக பாடுவோம். அதாவது மியூசிக் டேலண்ட் வேறு, பக்தன் வேறு. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்ட்டுக்காரங்களையும் வந்து ஒரு திருவாசகம் பாட வைங்க, திருவாசகத்தை உணர்ந்த ஒருத்தர் ஒரு திருவாசகம் பாட வைங்க, நம்ம எதுக்கு தான் அடிமையாகும்? உணர்ந்தவங்களுக்கு தான் அடிமையாகும். அது டேலண்ட். கைத்தட்ட சொல்லும். நம்ம கண்ணீர் வருமா? கைத்தட்ட தான் சொல்லும். கண்ணீர் வரணும்ல திருவாசகம் பாடணும். அது காரணம் டேலண்ட்லேருந்து வர்றது கிடையாது. அறிவாளி அது வந்து மியூசிக் எக்ஸ்பர்ட். மியூசிக் எக்ஸ்பர்ட் வேறு, பக்தனுடைய பாட்டு வேறு. தழுதழுக்கணும். அதெல்லாம் வராது. அவங்களுக்கு வந்து ஆன்னு இழுக்க தான் தெரியுமே தவிர உள்ளே போக தெரியாது. அவர் இப்படியே கையை காட்டிகிட்டே இருப்பார். அப்போ தானே மோதிரத்தை எல்லோரும் பார்ப்பாங்க. இப்படி கை இந்த கை மோதிரத்தை பார்க்கணும். புரியுதா? ஆமாம். அது எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க. ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தானா, கிராமத்தில் வந்து கையில் ஒரு மோதிரம் வாங்கி போடுறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை, நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரான். வயசு பையன் கையில் ஒரு மோதிரம் போட வேண்டாம்ட்டாரான்.
அதனால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டானா, ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு. ஊரில் வந்து முதல்ல வந்தோடனே ஃபஸ்ட்டு வீட்டில் போய் குடிக்க தண்ணி தாங்கன்னு கேட்டானா. எதை காட்டியே? குடிக்க தண்ணி தாங்கன்னு. அவங்க கண்டுக்கிடவே இல்லையா. ஏன்னா நம்ம மோதிரம் விட கஷ்டப்பட்டு போட்டதற்கு முதல் வீட்டுக்காரங்களே கண்டுக்கிடல. பேசுகிறவங்ககிட்ட இப்படி கையை காட்டி எவனும் மோதிரத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிறான். டென்ஷன் ஆகி ஊரில் இருக்கிற வைக்கல் போருக்கு தீ வச்சுட்டானா. தீ வச்சுட்டு அந்த பக்கம் தண்ணியை விற்றுங்க, இந்த பக்கம் தண்ணி விற்றுங்க அப்படின்னா. அதில் ஒருத்தர் டே மோதிரம் எப்படா வாங்கினா அப்படின்னு கேட்டானா. எப்போ? அதுதான்டா தீயை வச்சேன் அப்படின்னா. வைக்கப்போருக்கு தீ வச்சதே எதுக்காகத்தான்? என்ன மோதிரத்தை பார்க்கறதுக்கு தான். இப்படி தான் இன்றைக்கி கலைகள் இருக்குது. புரியுதா? இன்றைக்கி கலைகள் ஆடம்பரத்துக்குள்ளே போயிட்டு கலைகள். ஆடையும் கந்தையே. திருநாவுக்கரசரை நம்ம ஃபோட்டோவில் அப்படி வரைஞ்சிக்கிட்டோம். இந்த காஸ்டி ட்ரெஸ்ஸு கட்டினேன்னு அவர் சொன்னாரா? பாடிட்டாரா எங்கேயாவது? அவர் 4 படத்தில் உள்ள காஸ்டியான ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு போட்டு வச்சுருக்குறோம். நீங்கள் இதில் விட பழைய படம் இருக்குது, 4 படம் வள்ளலார் கோயிலில் இப்போது இருக்குது. அந்த டிவி பட்டணம் வள்ளலார் கோயிலில் இப்போது இருக்குது. இதை விட பழைய படம் நாயன்மார் படம் பரிதாபமாக இருக்கும். காலெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் பரிதாபமாக இருக்கும். அதுதான் உண்மையான கோலம், அதுதான் உண்மையான கோலம். இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு திருநாவுக்கரசர் போட்டுருப்பாரா? நினச்சி பாருங்கள். போட்டுட்டு உழவாரம் பண்ண முடியுமா? போட்டவர் உழவாரம் பண்ண மனசு வருமா? இப்போ நம்ம வீட்டுக்குன்னு ஒரு தாய்மார்கள் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்காங்க, வெளியே போகிற ட்ரெஸ் வச்சுருக்காங்க. வெளியே போகிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டு வேலை செய்வாங்களா? செய்வாங்களா? அதை சாமி வணக்கம் வணக்கம். அப்போது அதைத்தான் ஆடிப்பாடி பரிந்து நல்கினீர். ஆடிப்பாட பரிந்து நல்கினீர். பரிந்துனா இரக்கம் காட்டி. இந்த அடைமொழிகளெல்லாம் சுந்தரர் யார் பக்கம் சேர்க்கலை. இங்கு நாம் அவர்களை உயர்த்தி இவர்களை உயர்த்தி அவர்களை தாழ்த்தி சொல்லலை. சுந்தரர் சொன்னதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவரவர் நிலையில் அவரவர் சரி. சிவகோசரியார் நிலையில் சிவகோசரியார் சரி, கண்ணப்பர் நிலையில் கண்ணப்பர் சரி. சிவகோசரியாரும் வேணும், வெறும் கண்ணப்பரை வச்சும் சமயம் வளர்க்க முடியாது, வெறும் சிவகோசரியாரை வச்சும் சமயம் வளர்க்க முடியாது. 2 பேரும் வேணும். அதை 2 பேரையும் காட்டுறார். இவங்க பக்தராக இருக்கிறதுக்கே யார் தான் காரணம்? அவங்க தான் காரணம், அந்த மறையோர் தான் காரணம். அவங்க சரியகிரியில் ஸ்ட்ராங்காக நின்னதுனால தான் இவன் தன்னுடைய பக்தி நெறிக்க என்ன செய்தான்? வந்தான். அவங்க நடையை திறந்து வச்சு கோயிலுக்குள்ளே வேலி பண்ணதுனால தான் இவன் ஞானத்தை பாதைக்கு போக முடிஞ்சு. அப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது பரிசல்காரன் வந்து அந்த பரிசல் விடுற இடத்த விட்டு வெளியே போக முடியாது. அதுக்காக அவன் வளரவே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ ஐஏஎஸ் ஆஃபீஸாக இருக்கலாம், அவனுக்கு படித்து கொடுத்த வாத்தியார் 5ஆம் வகுப்புலேயே இருக்கலாம். அதுக்காக அவரை நீங்கள் குறை சொல்ல முடியுமா? அவர் இல்லைன்னா நீ கிடையாதுங்கிறது தானே முக்கியம். நீ அவர் இல்லைன்னா நீ இல்லைங்கிறது தானே முக்கியம். அதே தான் அங்கே அந்த அவங்களையும் அந்தணர்களையும் நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா சுந்தரர் யாரை முதல்ல சொல்லியிருக்க மாட்டார்? அந்தணர்களை முதல்ல சொல்லியிருக்க மாட்டார். அந்தணர்களை முதல்ல சொல்லி இவங்களை 2வது சொன்னது. இவங்க நல்லா இருக்கிறதுக்கு யார் தான் காரணம்? அந்தணர்கள் காரணம்னு புரிஞ்சுக்கணும். பக்தர்கள் பாடியாட பரிந்து நல்கினீர். இறைவன் என்ன செய்கிறாரு? மனம் இறங்கி அவர்களுக்கு வேண்டதையெல்லாம் கொடுத்தாராம். நல்கினீர் கொடுத்தீர், வேண்டுவதையெல்லாம் கொடுத்தார். பக்தர்கள் வேண்டுவது என்ன? வீடு பேரு, அவ்வளோதான். ஒரே வார்த்தை, பிறவாமை. அதே தான், பக்தர்களுக்கு பிறவாமையை கொடுத்தார். அவர்களுக்கு கொடுத்ததை பற்றியே பேசலை. என்ன காரணம்னா நம்ம புரிஞ்சுக்கணும். கிரியை செய்தால் என்ன கிடைக்குமோ அதை கொடுத்தாருன்னு புரிந்து கொள்ளணும். பரிந்து நல்கினீர். 2 பேருக்குமே என்ன சிறப்புனா 2 பேருமே கேட்கலை. 2 பேரும் கடமையை தான் செஞ்சாங்க. பாருங்க, பரிசினால் அடிபோற்றும் பக்தர்கள் பாடி ஆடி வேண்டங்கிற வார்த்தை இல்லை. அவங்க கடமையை இவங்க செஞ்சாங்க, அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க. இறைவன் இவங்களுக்கு கொடுத்தாருங்கிறாரு. அவங்களுக்கு கொடுத்ததை பற்றி ஏன் பேசலைன்னா இவங்க தான் சாதனத்தை முடிச்சிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. சாதனத்தை முடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கட்டடத்தை கட்டி முடிங்க, சம்பளம் தாரேன் அப்படின்னு ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்தா கட்டி முடித்தவனுக்கு தானே சம்பளம் கொடுக்க முடியும். அதே மாதிரி இவங்க தங்களுடைய சாதனத்தை முடித்ததுனால இவங்களுக்கு பலனை பற்றி பேசினார். யாருக்கு பேசலை? அந்தணர்களுக்கு பேசலை. அவ்வளோ. ஆனால் 2 பேருமே எதை கேட்கல? பலன் கேட்கல. 2 பேருமே பலன் கேட்கல. பரிந்து நல்கினீர். இப்போ சில வேலைகளுக்கு வந்து இப்போ 5 நாள் 10 நாள் வேலை. அந்த வேலை செய்கிறவங்க வந்து நாங்கள் 5 நாளையில் 5 நாள் 10 நாள் கணக்கு கிடையாது, டோட்டல் அமௌண்ட்டுன்னு பேசுவாங்க. அப்படி ஒரு நடைமுறை இருக்குது. 10 நாள் செய்கிற வேலைக்கு சம்பளம் கொடுத்துருங்க, நாங்கள் எத்தனை நாள் செய்கிறோம்னு கேட்கக்கூடாது. காலைல 6 மணிக்கு வருவோம், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் செய்வோம், அடுத்த நாள் வர மாட்டோம், அது எங்கே விருப்பம், அப்படி பேசுவாங்க. எவன் எப்படி செஞ்சாலும் எப்போ பணம் கொடுக்குறோம்? வேலை முடிஞ்சவன் பணம் வாங்கிக்க. அப்படி ஒரு 10 டீம்னு வச்சுடுங்களேன். என்ன சொல்லுவார் முதலாளி?
வேலை முடிச்சு சம்பளம் வாங்கிக்க அப்படி சொல்லுவார்ல, அல்லது வேலை முடியும் போது முழுசாக வாங்கிக்க. இவங்களுக்கு முழு சம்பளம் போட்டாச்சு. ஏன்னா என்ன முடிஞ்சது? வேலை முடிந்தது. வேலை முடிந்ததுங்கிறதுனால பரிந்து நல்கினீர், இறங்கி அவர்களுக்கு வேண்டுவனற்றை அளித்தீர்னு உரை எழுதுனா. கொஞ்சம் அதிகமாகவே எழுதுகிறாங்க உரையாசிரியர்கள், ரொம்ப ஓரம் எழுதக்கூடாது. அதுக்கு அடுத்து சொல்கிறார், வெளிமரத்தின் கீழே இருக்கிறது இறைவன்கிற தலைமரத்தை சிறப்பாக சொல்லி அடியேனுக்கும் அருளுதீரே, எனக்கும் நீங்கள் அருள் செய்யுங்கன்னு கேட்குறார். 3 பேரை கொண்டு வந்து நிறுத்துறார். 1 அந்தணர்கள் ஏத்தினார்கள் என்றார். 2 பக்தர்கள் பாடினார்கள் ஆடினார்கள்ங்கிறாரு. பாடினார்கள் ஆடி. இப்போ அதில் ஒரு கேள்வி இருக்குது, போற்றுதலுக்கும் பாடுதலுக்கும் என்ன வேறுபாடு? அடிபோற்றும் பக்தர்கள் பாடி ஆடன்னு ஏன் சொல்லணும்? அடிபாடும் பக்தர்கள்னே சொல்லியிருக்கலாமே, புரியலையா? அதில் வணக்கத்தை வச்சுக்கணும். ஆமாம், அந்த இவங்க அடி போற்றும் இருக்குல்ல, அதில் போற்றுங்கிறதுக்கு வணக்கம்னு பொருள் வச்சுக்கணும். வணங்குதல் அது அப்படியே புகழ்தல். ஏற்றுதல்னா புகழ்தல். நம்மளே வழக்கில் சொல்கிறோம்ல, கொஞ்சம் அப்படியே ஏற்றி விட்டேன் சார், உசுப்பேற்றி விட்டேன் சார்ன்னு சொல்கிறீங்கல்ல, வழக்கில் இருக்குது அந்த வார்த்தை. போற்றுதல் என்பது வணங்குதல். வணங்குதல் வேறு, பாடுதல் வேறு, ஆடுதல் வேறு. 3 கடமைகளை சுந்தரருங்க வைக்கிறார். இப்போ நம்ம திருவாசகத்தில் போற்றிங்கிற இடத்துக்கு நிறைய இடங்களில் வணக்கம்னு தானே, வணங்குதல்னு தானே பொருள் எடுக்கிறோம். காக்கை என்றும் பொருள் எடுக்கலாம், வணக்கம் என்றும் பொருள் எடுக்கலாம். இங்கே நம்ம என்ன பொருள் எடுக்கிறோம்? வணங்கன்னு. ஏன்னா சாதனம் சொல்கிறதுனால அந்த போற்றுங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா 3 சாதனம் வரும்: வணங்குதல், பாடுதல், ஆடுதல். அவர்களுக்கு இதை செய்கிறார். கடைசியில் அவர் கேட்குறாரு, அடியேற்கும் எனக்கும் நீங்கள் அருள் செய்ய வேண்டும், அடியேற்கும் அருளுதீரே. அடியேற்கும் அருளுதீரேங்கிறது அவர் அந்தணர்களை மனதில் வச்சு கேட்கல, பக்தர்களை மனசில் வச்சு கேட்குறார். பக்தர்களுக்கு அருள் செய்கிறீங்க, எனக்கும் அருள் செய்யுங்கன்னு கேட்குறார். சுந்தரர் பாருங்க எப்படி கேட்கணும் முறைப்படி. எனக்கு அருள் செய்கிறீங்க, பக்தர்களுக்கும் அருள் செய்யுங்கன்னு கேட்கணும். ஆனால் எப்படி கேட்குறாரு? ஏன் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. எனக்கு அருள் செய்கிறீங்க, பக்தர்களுக்கும் அருள் செய்யுங்கன்னு தான் கேட்கணும். திருஞான சம்பந்தர் எனக்கு காட்சி கொடுக்குறீங்க, திருநாவுக்கரசருக்கும் காட்சி கொடுங்கன்னு கேட்குற மாதிரி. ஆனால் யார் சாமி சமஸ்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சுகமாக இருக்கும். விளங்குக உலகம் சொல்லி முடிக்கணும். ஏதோ ஒரு பாட்டு. ஓ சரி, மத்தியமாவதி ராகம் தான் சுபத்துக்கு. அதுவே மத்தியமாவதி ராகத்தில் தான் இருக்குது. ஓ சரி, கடைசியில் சொல்லுவோம் சுபத்துக்கு. சாமி கும்பிட்டு வந்துடுறோம் நாங்கள், வாங்க போலாமா? சரி சரி சரி. ஓ சரி சரி, வாங்க சாமி கும்பிட்டு வந்துடலாம் வாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாம் நல்லது. எத்தனாவது மந்திரம்? எத்தனாவது மந்திரம்? 6வது. ஒரு மந்திரம் எவ்வளவு செய்தியை நமக்கு தந்திருக்குது பார்த்தீங்களா? 6வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. எரிந்த சண்டி என்று தொடங்குகிற மந்திரம். இந்த 6வது மந்திரத்துக்கான குறிப்புரை இருக்குது, அதை நம்ம பார்க்காமலே நான் பேசிட்டேன். அதில் ஏதாவது செய்திருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். 6வது மந்திரத்தில்
வெளியிடுங்க. திரிதல், வேறுபடுதல். 5வது மந்திரத்துக்கு குறிப்புரை சொல்லலல்ல, அது குறிப்புரை இருக்குது. திரிதல், வேறுபடுதல், அதில் அவ்வளோதான் இருக்குது. மற்ற எல்லாம் இலக்கணம் தான், வேறு ஒன்று இல்லை. பரிசு, அன்பு. 6வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. நம்ம பேசினதை எல்லாம் 6வது மந்திரத்தில் அவரே சொல்லிட்டார். மரங்கள் மிகுந்த சோலை, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு தெரியுமா? தன்னிடத்தில் வருவோருக்கு தேன் கொடுக்கும் திருவேலி மடலை. மலருங்கிற வார்த்தையே கிடையாது. தன்னிடம் வருவோருக்கு தேனை கொடுக்கும் திருவேலி மடலைங்கிறார். இந்த இடத்துல அந்தணருக்கு அவர் சொன்ன அடைமொழி அந்தணர்களை பக்தராக்குறார். அந்தணர்கள் நாள்தோறும் அன்பினால் வழிபடுகிறார்கள். வீழி மரத்தை இடமாக கொண்டவர் நீர். தந்தையின் காலை வெட்டிய சண்டீசர். கண்ணப்பரை நம்ம பேசணும் இல்லை, கண்ணப்பர்லாம் வருது. கண்ணை அப்பிய கண்ணப்பர். அவர்களுக்கெல்லாம் உயர்கதி கொடுத்தீர்கள், எனக்கும் அதுபோல கொடுங்கள். போன மந்திரத்தில் பக்தர்களுக்கு உயர்கதின்னு சொன்னல, அதைத்தான் அவர் கேட்டிருக்கிறாரு. இந்த இடத்துல நேம் சொல்லி கேட்குறாரு, வேற ஒன்றும் கிடையாது. அந்த பக்தர்களில் 2 பேரை எடுத்து வச்சு பேசுகிறார். சண்டீச நாயனாருக்கு உயர்ந்த நிலை கொடுத்தீங்க, கண்ணப்பருக்கு உயர்ந்த நிலை கொடுத்துங்க, அதே மாதிரி தாங்கன்னு கேட்குறாரு. இதில் என்ன சிறப்புனா, நம்ம பேசுனதில் ஒரு எழுத்தை கூட நம்ம வாபஸ் வாங்க வேண்டியதில்லை. எல்லாமே கரெக்டாக போய் என்ன செஞ்சிட்டு மேட்ச் ஆகிடுச்சு. அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரே சிந்தனையில் நான் உரையை பின்பற்ற மாட்டேன், இறைவன் எனக்குள் என்ன சொல்லுகிறாரோ அதையே சொல்லுவேன். நேற்று தான் சொன்னேன், வகுப்பு என்பது தத்தெடுத்தல் அல்ல, பெற்றெடுத்தல். நேற்று சொல்லியிருக்கிறேன். ஆமாம், வகுப்புங்கிறது என்னது? தத்தெடுக்கிறதுனா எங்கேயோ ஒரு அனாதை இல்லத்தில் பணத்தை கட்டிட்டு ஒரு குழந்தைய வாங்கிட்டு வந்துடலாம். இது என்னது? பெத்தெடுக்கிறது. பாடம் எப்படி வரணும்? பிரசவம் மாதிரி வரணும். ஒரு தாய் எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிற அப்படி வரணும் பாடம். அதான் பெத்தெடுத்தல் அப்படின்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பு. அழகான வார்த்தையே இல்லை. பாடம் தத்தெடுக்கக்கூடாது. தத்தெடுக்கிறது அடுத்தவங்க உரை. பெத்தெடுக்கிறதுங்கிறது எங்கேருந்து வரணும்? நம்ம உயிர்லேருந்து வரணும். வரணும். பிரமாணத்தோடு இருக்கணும். எளிமையாக இருக்கணும், புரியணும். அதுக்கு பேர் உள்ள விஷயம். ஆமாம். யார்? அப்படி சொல்கிறாரா? ஆமாம், நம்ம தான் எளிமையாக தானே சொல்கிறோம். எடுத்துக்கிடுங்க. சரி, அதனால் இதில் சொல்கிறாரு பாருங்கள். அந்த போன மந்திரத்தில் நம்ம எதுலையெல்லாம் தோண்டினமோ அதையெல்லாம் இவர் பூவாக பொழிஞ்சிட்டார். நம்ம கீழே தோண்டிகிட்டு இருந்தோம். 6வது மந்திரத்தில் அவரே எதா போட்டார், பூமலை பொழிஞ்சிட்டார். 6வது மந்திரத்தில் அவரே பூவாக போட்டுட்டார். பாருங்கள், அந்தணர்களை பிரித்தார். பாருங்கள், அங்கே அந்தணர்களை பிரித்தவருங்க அந்தணர்களை அன்புடையவர்னு தனியாக சொல்கிறார். அதே மாதிரி அங்கே பக்தர்களை சொன்னார். பக்தர் பட்டியல் கொடுக்குறார், நேம் இல்லாமல் பொதுவாக சொன்னவர் விரிக்கிறார். சண்டேஸ்வரருக்கு கொடுத்த மாதிரி கொடுங்க, கண்ணப்பர் கொடுத்த மாதிரி கொடுங்கன்னா அதே தான் முந்தைய இதில் எனக்கும் தாங்கன்னு கேட்டது இதைத்தான் கேட்குறாரு. நேற்று வரம்ங்கிறதுக்கு பொருள் சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ சுந்தரர் கேட்குறாருன்னா என்ன கேட்பீங்க? வேண்டுவாருக்கு வரம் தருவார்னு நேற்று படித்தோம் தேவாரத்தில். வரம்னா அருள் சார்ந்த வரம் தான் அப்படி டிமாண்டு பண்ணோம். இப்போ பாருங்கள், சுந்தரர் கேட்குறாரு, எந்த வரத்தை தான் கேட்குறாரு? அருள் சார்ந்த வரத்தை தான் கேட்குறாரு. பொருள் சார்ந்த வரம் கிடையாது, வெளிப்படையாகவே கேட்டுட்டார் சுந்தரர். மந்திரத்தை படிங்க. எரிந்த சண்டி, இடந்த கண்ணப்பன், இடந்தன தோண்டியன்னு அர்த்தம். ஏத்து பக்தர்கள் கேற்றும் நல்கினீர், ஏத்துகின்ற பக்தர்களுக்கெல்லாம் ஏற்றத்தை நல்கினீர். செறிந்த பூம்பொழில் தேன்துளி வீசும் திருமிழலை. வண்டே கிடையாது, பூவும் கிடையாது, ஆனால் என்ன இருக்குது? பரிய சோலை இருக்குது, தேன் இருக்குது. நம்ம எடுத்துக்கிடணும், பூ எடுத்துக்கிடணும், வண்டு எடுத்துக்கிடணும்,
மலர் என்பது இறைவனுடைய அருள் அல்லது திருவடி, தேன் என்பது பேரின்பம். தேன் இருந்தால் வண்டு இருக்கும், வண்டு சுத்த ஆன்மாக்கள். அதனால தான் அந்த தேனை சொன்ன பிறகு தேனுக்குரிய குறியீடாகி எதை கேட்டார்? கண்ணப்பர் நிலையே கேட்டார். கண்ணப்பருக்கு செய்த மாதிரி எனக்கு செய்யுங்க, சண்டீசருக்கு செய்த மாதிரி செய்யுங்கன்னு கேட்குறார். நிறைந்த அந்தணர் நித்த நாள்தோறும் நேசத்தாலும், இந்த நேசத்தாலுங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு தான் இந்த அந்தணர்களை யாராக பார்க்கணும்? இவர்கள் அன்புடையவர்கள். அந்தணர்களே ரெண்டு பிரிவாக இருப்பாங்க, கிரியா மார்க்கமாக மட்டும் இருப்பாங்க. இப்போ நம்முடைய உமாபதி சிவமே அந்தணர் தானே. உமாபதி சிவம் இவங்க எல்லாருமே அந்தணர் தானே. அவங்க அந்தணர்களாக இருந்து ஞான மார்க்கத்துக்கு வர்றவங்க இருப்பாங்க, அந்தணர்களாக இருந்து எதில் மட்டும் நிற்கிறவங்க இருப்பாங்க. ஆமாம், அதை ரெண்டாக பிரித்தார். இவங்க என்ன உள்ளவர்கள்? பக்தி நெறியில் நிற்கிறவங்க, கிரியை கடந்தவர்கள். நேசத்தால் அவரே வெளிப்படையாக சொல்லிட்டார். நேசத்தால் உமை பூசிக்கும் இடம்னார். முதல்ல அப்படி சொல்லவே இல்லையே. ஏத்தும், அவ்வளோதான், டக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டு முடிச்சிட்டார். அந்த நேசத்தால்ங்கிறது அந்த ஞானத்தோடு சேர்ந்தது, அகத்தோடு சேர்ந்தது. அந்தணர்களை பிரிச்சுவிடுங்க, அதை கவனமாக பிரிங்க. முந்தைய மந்திரத்தில் அந்தணர்கள் சரிய கிரியைகள், இந்த அந்தணர்கள் ஞான மார்க்க கிரியைகள். அவர்களுக்கு ஞானம் பொருந்தாது, இவர்களுக்கு எல்லாம் பொருந்தும். அப்படி புரிஞ்சுவிடணும். அவர்களுக்கு முதல் 2 மார்க்கம், இவங்களுக்கு 4 மார்க்கமும். எத்தனை மார்க்கம்? 4 மார்க்கமும் இவர்களுக்கு உண்டு. இடம் அறிந்து வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே. எனக்கு நீங்கள் அருள் செய்யுங்கன்னு கேட்கும்போது நீங்கள் 5வது மந்திரத்தை 6வது மந்திரத்தை சேர்த்து பொருள் கொண்டீங்கன்னா அந்த பக்தர்களுக்கு இறைவன் கொடுத்தது வீடு பேரு மோட்சம்னு சொன்னோம். அது இங்கேருந்து அங்கே போய் அதில் இயைந்து கொள்ளும், அடாப்ட் ஆயிரும். அங்கே போய் அடாப்ட் ஆயிரும். கண்ணப்பருக்கு என்ன கிடைச்சதோ அது அவங்களுக்கும் கிடைச்சதுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த மந்திரத்தில் யாரை விரிச்சார்? என்னது? பரிசினால். உரையில் பரிசுங்கிறதுக்கு அன்புன்னு உரை சொல்லியிருக்கிறாங்க. அடி போற்றும் பக்தர்கள், பக்தர்னாலே அன்பு தான். 2வது ஒரு தடவை அன்பு வருது. பாடுறாங்க, ஆடுறாங்க, ஆடுறதுக்கு அன்பு வேணும். அதனால் 5வது மந்திரத்தில் பக்தர்களுக்கு என்ன வழங்கப்பட்டதோ அதுவே சண்டீசருக்கு வழங்கப்பட்டது. சண்டீசருக்கு பதம்ங்கிறது வீடு பேற்றை விட பெருசு. உடன் நிறைய பேர் நம்ம ரொம்ப சிந்திக்கிறவங்க கேட்பாங்க, அவருக்கு என்ன பதம் தானே கொடுக்கப்பட்டது, வீடு பேரோட கூட வாங்கிடலாம், எது வாங்க முடியாது? அந்த பதம் வாங்க முடியாது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பதத்தை யாரும் வாங்க முடியாது. என்ன தனக்கு யார் முறை கொடுக்குறாரு? மகன் முறை கொடுக்குறார். அது வீடு பேற்றை விட பெருசு, அதை கொடுக்குறார். அதுபோல் கண்ணப்பருக்கு அருள் செய்ததையெல்லாம் எனக்கும் செய்யுங்க என்று கேட்கும்போது இதில் நீங்கள் சுந்தரர் கேட்குற இடம் சண்டீசர் அடைந்த இடம், சுந்தரர் கேட்கிற இடம் கண்ணப்பர் அடைந்த இடம், சுந்தரர் கேட்கிற இடம் 5ஆம் மந்திரத்தில் பக்தர்கள் அடைந்த இடம், யார் அடைந்த இடம் அல்ல. அதற்கு மேலே வரக்கூடிய ஏத்தும் என்ற இடத்தில் வருகின்ற அந்தணர்கள் அடைகின்ற இடத்தை அவர் என்ன செய்யவில்லை? கேட்கவில்லைன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிங்கன்னா சரியாக புரிஞ்சுங்க. இல்லை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. புரியுதா? அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது சரியாக கொண்டு வந்து சேர்க்கணும். அடுத்த மந்திரம்லாம் பார்த்தா இதை விட வெயிட்டாக போயிட்டுருக்குது, ரொம்ப ஒரு வெயிட்டாக போகுது அடுத்த மந்திரம். சுந்தரர் தேவாரம்லாம் நம்ம பாதிக்கு மேலே பார்த்துட்டோம். சுந்தரர் நம்மகிட்ட பேசியே ஆகணும், தப்பிக்க முடியாது. அவருடைய பதிகமெல்லாம் நம்ம அதிகமாக பார்த்தது யார் பதிகம்தான்? சுந்தரர் பதிகம்தான் என்று தேவார பகுதியை நிறைவு செய்வோம். ஒரு திருவாசகம் பார்த்தா நம்ம கிளம்புறோம். தட்டி அந்த பதிகமே பயங்கரமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் என்ன